இந்த முறை வந்த அறிக்கை மிகவும் காட்டமாக இருக்கின்றது. இலங்கையில் ஒரு அதாவது எந்த நேரமும் ஆட்சி மாறலாம் என்ற ஒரு நிலை. பலர் கதைக்கிறார்கள் என்னென்று சொன்னால், இலங்கை அரசு இப்ப என்ன இப்ப நீங்கள் பார்க்கலாம், இந்த என்பிபி அரசு வந்தவுடன் ஒரே இலங்கையர்கள் என்று அந்த அரசு உறுதியானது என்று சொல்லியும், இனிமேல் மஹிந்த வர முடியாது, ரணில் வர முடியாது, 20 வருஷம் இவர்கள் இருப்பார்கள், 30 வருஷம் இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் தீர்மானிப்பவர்கள் யார் என்று சொன்னால், ஒன்று பிராந்திய சக்திகளாக இருக்கலாம், அல்லது உலக வல்லரசாக இருக்கலாம். இந்த ஜட் ஜெனரேஷன் போராட்டம் என்றது இப்ப பல இடங்களில், இப்ப மெடகாஸ்கார் அரசு தலைவர் கூட தப்பி ஓடிவிட்டார் நாட்டை விட்டு. பிரான்சின் படைத்துறை விமானம் தான் அவரை அங்கிருந்து துபாய்க்கு கொண்டு சென்றது. இப்ப எந்த அரசையும் அவர்களால் கவிக்க முடியும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அப்ப இப்ப 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 நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏற்கனவே ஜேவிபிக்கு மிகப்பெரிய ஒரு உட்பூசல் வெடித்திருக்கின்றது. ஹரணி அமரசூரியா இலங்கை, இந்தியாவையும் சீனாவையும் தந்திரமாக கையாண்டது வெற்றி அளிக்குமாக இருந்தால் அது டில்வின் சில்வாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். அப்ப இந்த நிலையில் அதாவது ஹரணி அமரசூரியாவின் வளர்ச்சியை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஏதோ ஒரு வகையில் தூக்குவதற்காகத்தான் முயற்சிப்பார்கள். இரண்டு அணிகளாக உள்ளுக்குள்ளேயே இருக்கிறார்கள். ஒன்று மேற்குலகம் சார்ந்ததாக ஒரு அணியும், சீன சார்புடைய ஒரு அணியுமாக இருக்கிறார்கள். அவ்வாறுதான் தற்போதைய அரசு ஏற்கனவே ஒரு தள்ளாட்டமான நிலையில் தான் இருக்கின்றது. இந்த அணியை உடைப்பதென்பது மேற்குலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, சவாலான விடயமாக இருக்காது. ஒரு போராட்டத்தை ஆரம்பிப்பது கூட, நீங்கள் அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா தெரியும், கூடுதலாக இந்த அரசியல் போராட்டங்கள், வன்முறைகள் அது தொடர்பாகத்தான் அதில் பேசப்பட்டிருக்கின்றது. இப்ப உலக தகவல்களின் அடிப்படையில் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு 2 வருடங்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள் என்றதான். சீனாவும் அதைத்தான் செய்திருந்தது.